அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டியுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாம் இதுக்கு முன்னாடி சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மொத்தம் 4 விதமான மெஜாரிட்டிஸ் இருக்குது. 4 விதமான மெஜாரிட்டிஸ் இருக்குது. என்னென்ன? சிம்பிள் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. 4 விதமான மெஜாரிட்டி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நாம் சிம்பிள் மெஜாரிட்டினா என்னென்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் மெஜாரிட்டினா ஆல்ரெடி பழைய கிளாஸில் பார்த்த மாதிரி தான். மோர் தென் 50%. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேருக்கு மேலே யாரெல்லாம் வந்தாங்களோ அதெல்லாம் 50%. 50க்கு மேலே ஒரே ஒரு 0.1% வந்தாலும் அது சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த சிம்பிள் மெஜாரிட்டி பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான பில்லாம் பாஸ் ஆகுது, என்னென்ன மாதிரியான அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்லிமெண்ட்டில் என்னென்ன பில்லாம் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டினரி பில் அண்டு மணி பில்னால் என்னன்றது நம்ம இன்னும் பார்க்கல, அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் மெஜாரிட்டி எதில் மூலமாக பாஸ் ஆகுது? ஆர்டினரி பில் அண்டு மணி பில். இந்த 2 பில்லும் சிம்பிள் மெஜாரிட்டிலே பாஸ் ஆகுது. நான் சாதாரண ஒரு மசோதாவை கொண்டு வராங்க அப்படின்னும் போது அது பார்லிமெண்ட்டில் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி. இது யாரெல்லாம் சம்மதம் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு 50%க்கு மேலே அது ஓகே சொல்லிட்டாலே அந்த பில்லு பாஸ் ஆகும். அதே போல் தான் மணி பில், நிதி சார்ந்த மசோதா எதுவாக இருந்தாலும் அது சிம்பிள் மெஜாரிட்டிலே பார்லிமெண்ட்டில் அக்செப்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நோ கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கையில்லா தீர்மானம். போன கிளாஸில் பார்த்தோம், ஒரு ஆட்சியை ஒரு மினிஸ்டர் கவுன்சிலை கலைக்கணும் அப்படின்னா அல்லது லோக்சபாவில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் நோ கான்ஃபிடன்ஸ் மெத்தடை கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஆட்சி கலைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குமே இந்த சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. மொத்தம் 543 பேர் இருப்பாங்க. அதில் பாதி எவ்வளவோ அந்த பாதிக்கு மேலே யாரெல்லாம் ஓகே சொல்கிறாங்களோ அதெல்லாம் அந்த லோக்சபா அந்த நோ கான்ஃபிடன்ஸ் பாஸ் ஆகும் அப்படிங்கிறத சிம்பிள் மெஜாரிட்டியில் சொல்கிறாங்க. அடுத்து ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இன் லோக்சபாவில் வைஸ் பிரசிடென்ட்டை நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி பார்க்கும்போது நம்ம படிச்சிருப்போம். 2 அவையிலுமே மெஜாரிட்டி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. எதுக்கு? ஒரு வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இவர் தகுதி வாய்ந்தவர் இல்லை, சில தவறுகள் செஞ்சுட்டாரு, கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நடக்கிறாரு அப்படிங்கிற அந்த சமயத்தில் அவர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது அப்படிங்கிறது நம்ம அந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இதை ஆர்டிகல் 67 சொல்லுது. சைடில் எழுதியிருக்கிறதுலாம் ஆர்டிகல். ஸோ இடமின்மை காரணமாக ஆர்டிகல் எழுதாமல் நம்பர் மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இன் லோக்சபாவில் வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணோன்னா அது ஆர்டிகல் 67, அது சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. அது ஆர்டிகல் 67 சொல்லுது. அடுத்து இம்போஸ் பிரசிடென்ட் ரூலை அமுல்படுத்தணும். நம்ம இன்னும் எமர்ஜென்சி பற்றியுமே பார்க்கல. நான் தான் முன்னாடியே சொன்னேன், பாலிட்டி அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் ஆனது. நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ அதனால் ஐயோ பிரசிடென்ட் ரூல்லாம் என்னையே நம்ம இன்னும் பார்க்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு கிளாஸுக்கு கவனிங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போது இம்போஸ் பிரசிடென்ட் ரூல், பிரசிடென்ட் ஆட்சியை அமுல்படுத்தணும் அப்படின்னா அதுக்குமே சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. அதை 356 அப்படிங்கிற அந்த ஆர்டிகல் சொல்லுது. அடுத்தது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி, அந்த அவசர காலம். நம்ம நேஷனல் எமர்ஜென்சி மாதிரி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியும் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நம்ம நாட்டில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியே வந்தது கிடையாது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா அதை சிம்பிள் மெஜாரிட்டி மூலியமாகவே அமுல்படுத்தலாம். அதை ஆர்டிகல் 360 சொல்லுது. அடுத்ததாக ஸ்பீக்கர் அண்டு டெபுட்டி ஸ்பீக்கர், லோக்சபாவுடைய ப்ரெசிடிங் ஆஃபீஸர் யார் நம்ம பார்த்தோம், ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். இவங்களை எலெக்ட் பண்ணுறதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. ஆர்டிகல் 93 சொல்லுது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் பார்லிமெண்ட்டில் என்ன எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது எலெக்ஷன் ஆஃப் டெபுட்டி சேர்மேன். சேர்மேன்னா என்ன? சேர்மேன் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோமே, ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ப்ரெசிடிங் ஆஃபீஸர். எப்படி லோக்சபாவில் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பாங்களோ அதே போல் ராஜ்யசபாவில் சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் இருப்பாங்க. சேர்மனாக யார் இருப்பாங்க? எப்போவுமே வைஸ் பிரசிடென்ட் தான் சேர்மனாக இருப்பாங்க. இங்கே டெபுட்டி சேர்மன் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிள் மெஜாரிட்டிலே செலக்ட் பண்ணுவாங்க. அதை ஆர்டிகல் 89 சொல்லுது. ஸோ இதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா நம்ம பார்லிமெண்ட்டில் நம்ம பில் பாஸ் ஆகக்கூடிய மெத்தட்லாம் இந்த சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக எஃபெக்டிவ் மெஜாரிட்டி பேர் பயங்கரமாக இருக்குது. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறது இது எப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். மோர் தென் 50%. இது இந்த 50% அப்படிங்கிறது ஓகே பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது இது மென்ஷன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறத எஃபெக்டிவ், இன்னும் கூடுதல்
பொறுப்பு தர்றதுனால அது வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, வேக்கண்ட் இருக்குது பாருங்கள், நிரப்பப்படாத காலி இடங்கள், இதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு அட் ப்ரெசன்ட் யாரெல்லாம் இன்றைக்கி ப்ரெசென்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லுது. இது வந்து குறிப்பிட்டு சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு ராஜ்யசபாவில் எடுத்துக்கங்க. ராஜ்யசபாவில் மொத்தம் வந்து 245 பேர் இருக்காங்க. 245 பேர் டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 245 பேர் இருக்காங்க. டோட்டலாக வந்து 250 பேர் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஃபில் ஆகியிருக்கிறது இன்றைக்கி தேதியில் 245 பேர் தான் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கிறோம். 245 பேரில் நிரப்பப்படாத இடங்கள், அந்த 245 பேரில் இன்னும் வந்து 25 சீட்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டோம் அப்படின்னா 220 வருது. புரியுதா உங்களுக்கு? இது மொத்தம் வந்து 250 ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து 250. ஆனால் நம்ம வந்து 250 வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. நாம் யூஸ் பண்ணுறது 245 தான். இந்த 245 பேரில் ஒரு 25 பேர் எத்தனையோ ரீசன், உடம்பு சரியில்லாமல் போகுது, அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார், திடீர்னு வந்து இறந்து போயிடுறாரு, இப்படி வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க, இப்படி பல வகையில் ஒரு 25 பேர் சீட்டு வந்து காலியாகவே இருக்குது. அதுக்கு ஒன்றும் எல்லாம் எலெக்ஷனே நடத்தலை, அது அப்படியே இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ண எவ்வளோ ஆகுது? மொத்தம் வந்து 220 ஆகுது. இந்த 220 தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 245 கனெக்ட் பண்ணக்கூடாது. இந்த வேக்கண்ட் எல்லாம் போயிட்டு மீதி வந்து 220 இருக்குது பாருங்கள். இந்த 220 தான் நீங்கள் வந்து மோர் தென் 50% பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் தென் 50%னா எவ்வளோ ஆகுது? இதில் பாதி எவ்வளோ? 110. 110ஓட இன்னும் ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி ஆனாலும் நம்ம வரணும்னு சொன்னோம் இல்லையா? அதனால 111. சார் ஒரு பாயிண்ட் தானே வந்து பண்ணணும், 0 பாயிண்ட் வச்சுக்கலாமே அப்படின்னா 0 பாயிண்ட்டுக்கு எப்படி போகிறது? மெம்பர்னா ஒரு மெம்பருக்கு ஒரு வேக்கண்ட் தானே, அப்படின்னா பாதியாவாக கொடுக்க முடியும். அதனால தான் வந்து 111. இன்னும் ஒரு ஆள் மொத்தம் 110 பேர் இருந்தால் ஓகே. இன்னும் ஒருத்தர் சேர்த்துக்குங்க 111. 111 வந்தாங்களா அந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வந்து பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இன் ராஜ்யசபா. நம்ம வைஸ் பிரசிடென்ட் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன், எஃபெக்டிவ் மெஜாரிட்டி பற்றி நான் தனியாக கிளாஸ் எடுக்கிறேன், அந்த கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதன் காரணமாக ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இன் ராஜ்யசபா, ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இன் லோக்சபா. லோக்சபாவுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டியாக போதுமானது. ஆனால் வைஸ் பிரசிடென்ட் இன் ராஜ்யசபாவுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வேணும். ஏன் அவருக்கு மட்டும் எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா, ஏன்னா அவர் தானே அதில் வந்து சேர்மனாக இருக்கார். அந்த ராஜ்யசபாவுக்கு அவர் தான் தலைவரே நீங்கள் வந்து பதவி நீக்கம் செய்யணும்னா அதுக்கு ஒரு வேல்யூ வேணும் இல்லையா? அதுக்காக ஒரு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. அண்டு டெபுட்டி சேர்மன் ரிமூவல். டெபுட்டி சேர்மன் ரிமூவல்னால் என்ன? அதே தான். சேர்மன்னா என்ன? வைஸ் பிரசிடென்ட் கீழே இருக்கிறவர், அவர் தான் வந்து அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸராக இருப்பார், சேர்மனு கீழே. ஸோ டெபுட்டி சேர்மன் அப்படிங்கிறது விக்ஸுன்றது தான் சுற்றி எழுதிக்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதே வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மூலிமா வந்து கொண்டு வரலாம். இது வந்து ஆர்டிகல் 90 வந்து சொல்லுது. அடுத்தது வந்து ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். லோக்சபாவில் இருக்கக்கூடிய டெபுட்டி ஸ்பீக்கரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மூலிமா வந்து ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள், ப்ரிசைடிங் ஆஃபீஸர் எல்லாரையுமே நாம் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மூலிமா ஒன்று ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள், லோக்சபா இருந்தாலும் ராஜ்யசபா இருந்தாலும் அதோடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யார்? சபாநாயகராக யார் இருக்காங்க? இதில் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கராக இருந்தாலும், இதில் சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் யாராக இருந்தாலும் 4 பேரையுமே எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மூலிமா வந்து ரிமூவ் பண்ணலாம். அதை தாங்க இவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது நம்ம அப்சல்யூட் மெஜாரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அப்சல்யூட் மெஜாரிட்டினா ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டியோடைய அந்த எக்ஸ்க்ளூடிங் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ 245 பேரில் யாரெல்லாம் வந்து அந்த வேக்கண்ட் இருக்குது இல்லையா, அந்த வேக்கண்ட்டை ரிமூவ் பண்ணி நீங்கள் மெஜாரிட்டி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இல்லாமல் அந்த வேக்கண்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணாதீங்க, அது வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வந்து வேக்கண்ட் இருக்கிறாங்களோ அவங்களாம் ஃபில் பண்ணி அதன் பிறகு ஒரு மெஜாரிட்டி கொண்டு வாங்க அப்படின்றாங்க. சிம்பிள் தாங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன? அந்த வேக்கண்ட்டில் யாரெல்லாம் வந்து வரலையோ, யாருடைய வேக்கண்ட்லாம் ஃபில் ஆகுதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு யார் வந்து ப்ரெசென்ட் ஆகுறாங்க அவங்கள வச்சு, இந்த லோக்சபாவில் யாரெல்லாம் வந்து பதவியோடு இருக்கிறாங்க அவங்கள வச்சு நீங்கள் வந்து மெஜாரிட்டி கொண்டு வாங்க அப்படிங்கிறது வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டினா என்ன? அவன் வீட்டுக்கே போனாலும் உடம்பு சரியில்லைனாலும் அவனை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு வாக்கெடுப்பு நடத்தி நீ கொண்டு வா அப்படிங்கிறது தான் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது. பட் ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே இதை வந்து கட்டாயம் நீங்கள் செய்யணும், ப்ரிஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. எல்லா கிளாஸ்லையும் அது மாதிரி பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அந்த வேக்கெட்லாம் ஃபில் பண்ணி தான் ஒரு மெஜாரிட்டி கொண்டு வந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அது நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒன்று, ரொம்ப நேரம் வந்து போகும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டியை பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்ததாக ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன?
2/3 மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்றதை நான் தனியாக கிளாஸ் நடத்திருக்கேன். சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்றது நம்ம அந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதாவது 100 ஓட்டு இருக்குது அப்படின்னா 100 ஓட்டை வந்து 3ஆக பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 33 33 அண்டு 33. இந்த 2 இருக்கு இல்லையா, இதை 3ஆக பிரிக்கும் போது மொத்தம் 66 ஓட்டு 67 ஓட்டு வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஒரு ஓட்டிங் சிஸ்டம், பாராளுமன்றத்தில் இத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை 3ஆக பிரிக்கிறோம். அந்த 3ஆக பிரிச்சதில் 2% மக்கள் 2 பேர் வந்து அதிகப்படியாக அது வந்து ஒப்புதல் கொடுத்தா அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதை 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக என்னென்ன பில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், ஒரு சட்டத்திருத்தம் வந்து கொண்டு வரும்பொழுது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து கொண்டு வரணும். இதை ஆர்டிகல் 368 வந்து சொல்லுது. அடுத்ததா ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. அது ஆர்டிகல் 124 வந்து சொல்லுது. ரிமூவல் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. அது ஆர்டிகல் 217 வந்து சொல்லுது. அடுத்த ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல், கேக்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் ரிமூவ் பண்ணாலும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. அது ஆர்டிகல் 148 வந்து சொல்லுது. அடுத்ததா ரிமூவல் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவர் ரிமூவ் பண்ணாலும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. அது ஆர்டிகல் 324 வந்து சொல்லுது. அடுத்ததா ரிமூவல் ஆஃப் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், அவர் வந்து ரிமூவ் பண்ணாலும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. அது ஆர்டிகல் 243 சொல்லுது. அடுத்ததா ப்ரொக்ளைம் நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி நிலை பார்த்துருப்போம். இந்த நம்ம கொரோனாவில் எப்படி லாக்டவுன் போட்டாங்க அதே மாதிரியான ஒரு லாக்டவுன் தான் வந்து நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஆர்டிகல் 352 வந்து சொல்லுது. ஸோ இதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.